நீங்க இர்ஃபானை பத்தி பேசும்போது நான் கேட்கல அப்ப இவருக்கு இர்ஃபானே பிடிக்காதோ அந்த क्वेश्चन இல்ல அது பொதுமையில நீங்க பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா வருது. அதே டெய்லர் அக்காவை பத்தி சொல்லும்போது இவனுக்கு பொண்ணுங்களே பிடிக்காதுங்க அப்படின்னா how is this fair? பிகாஸ் டெய்லர் அக்காவை நிறைய பசங்களுக்கு பிடிக்குது. சோ வந்து அவங்க வந்து டெய்லர் அக்காவோட வளர்ச்சியை அவர் தடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப 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 பெரிய வளர்ச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வளரட்டுங்க வளரட்டும், பிரச்சனையே கிடையாது. சோ நீங்க உங்களோட 103 ரூபாய் அதை விட மாட்டீங்களா? விடவே மாட்டேன். உண்மையாவே நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா? ஆமா, அப்படியா? என் வீடியோல நான் காட்டியிருப்பேன். கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு நல்லா 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 சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ரெக்கார்டடாக இருக்கு. டார்கெட் ஆடியன்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் வீடியோ வாஸ் என்ன சொல்கிறது, அண்டர் ப்ரிவிலேஜ்ட் பிலோ மிடில் கிளாஸ் பெண்கள் தான். இப்போது நம்ம வீட்லேயே யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, ஓகே, அவங்க சேரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிலாம் இருக்காது, இதை பற்றிலாம் மேட்டரே தெரியாது, பின்னாடி ஜிஎஸ்டி கேஸ்லாம் தெரியாது. நம்ம வியூவர் ஒருத்தன் பார்த்து அக்கா அதை பாருங்கக்கா அது மாதிரி நடக்குது உஷாரா இருங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பர்பஸுக்கு தான் நான் போட்டேன். பட் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, இதை நம்ம சொல்லணும் அப்படின்றத எப்படி சூஸ் பண்ணுறீங்க? இவ்வளோ ஹைப் வருது, நம்மளும் போய் சேரலாம் அப்படின்ட்டு தான் நினச்சேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க தான் போய் சேர்ந்தாங்க. ஃபஸ்ட்டு சேர்ந்துட்டு ரொம்ப சீப்பாக தான்டா இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பில் அமிச்சாங்க. அவங்க பில்லில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் அப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் நீ கேட்கலையா எதுவும் கான்டாக்ட், இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னாங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்டு என்னோட நாலேஜில் இருக்கிற பர்சனுக்கே இதெல்லாம் தேவைன்றது தெரியல. ஸோ அதுக்கப்புறம் தான் ரிசர்ச் பண்ணும்போது எங்கே போகும்போது நிறைய விஷயங்கள் வந்துச்சு. ஸோ அதை கம்பைல் பண்ணி தான் ஐ மேட் தட் வீடியோ. ஓகே, இப்போ இருக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டாங்க, இன்ஸ்டாகிராம் யூடியூபர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பிரியாணி மேன் ஒன்று சொல்கிறாரு, பிரியாணி மேன் சொல்கிறாருன்னா வந்து இஷ்டமாயிருக்கு பண்ணுங்கடா, என்ன எவ்வளவோ பண்ணுங்க, பட் பி ரெஸ்பான்சிபிள் டு த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் யுவர் கான்டென்ட். அவ்வளவுதான். அவனை ஏமாத்தாது, அவ்வளவுதான். அவனுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டாக கொடுத்துரு. அவனை வந்து ரோட்ல பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்காது, அவ்வளவுதான். தாக்கப்பட்டான். இந்த வீடியோ கமெண்ட்ஸ்லேயே வருவாங்க.